கார் ஆக்சிடென்ட்ல காணாம போன டைரக்டர் வெற்றி துரைசாமியோட உடல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கடந்த ஒரு வாரமாவே ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. நேத்து அவரோட உடல் ஆக்சிடென்ட் நடந்த ஒரு 2 to 6 கிலோமீட்டர் தூரத்துல கண்டெடுக்கப்பட்டு இன்னைக்கு அவரோட உடலை சென்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிராவல் பண்றதுல வெற்றி துரைசாமிக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் ஏகே அவர்களுக்கும் இவருக்கும் ரொம்பவே நெருக்கமான நட்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் 2021ல என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிற படத்தை விதாத் அண்ட் ரம்யா நம்பீசனை வச்சு டைரக்ட் பண்ணிருப்பாரு. டைரக்டர் வெற்றிமாறனோட பிலிம் இன்ஸ்டிடியூட்ல ஒன் ஆஃப் த பார்ட்னராவும் இவர் இருந்திருக்காரு. லாஸ்ட் வீக் வெற்றி துரைசாமி அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஹிமாச்சல் போகும்போது தான் சட்லஜ் ரிவர்ல தான் கார் விழுந்து ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சு 8 நாள் வரைக்குமே வெற்றி துரைசாமியோட உடல் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம இருந்துட்டு இருந்த நேரத்துல நேத்து அவங்களோட உடல் கண்டெடுக்கப்பட்டுச்சு. டிராவல் பண்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய வெற்றி துரைசாமி அவர்கள் ஹிமாச்சலுக்கு டூரிஸ்டுக்காக தான் போயிருக்காரு. அப்படி போகும்போதுதான் யாருமே எதிர்பாராத விதமா இப்படி ஒரு துயர் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும், இன்னொரு பக்கம் அவரு இப்போ ஒரு மூவி டைரக்ட் பண்ண போறாரு. அந்த மூவியோட லொகேஷனை ரெக்கி பார்க்கறதுக்காக தான் ஹிமாச்சல் போயிருக்காரு. அப்படி போகிற வழியில தான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் 2 விதமான காரணங்கள் சொல்லப்படுது. வெற்றி துரைசாமியோட இந்த மறைவுக்கு பல பேர் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஏகே நேர்ல போய் வெற்றி துரைசாமியோட உடலுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்காரு. அவரை தொடர்ந்து கமல்ஹாசன், டைரக்டர் சேரன், சரத்குமார் அப்படின்னு பல திரை பிரபலங்களும் தொடர்ந்து அவங்களோட அஞ்சலியை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க.